அஸ்ஸலாமு அலைக்கும். திண்டுக்கல் ஏகே பிரியாணி மாஸ்டர் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா கரூருக்கு பக்கத்தில் வேலாயுதபாளையம்ன்ற ஒரு ஏரியாவில் வந்திருக்கோம். என்னென்னா நாளைக்கு ஒரு 350 பேர்த்துக்கு நம்ம மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். வீடு பால் காய்ச்சறதுனால மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, தால்ச்சா, தயிர் சட்னி, பீர்னி, வெள்ளைச்சோறு, ரசம், சாம்பார், முட்டைக்கோசு பொரியல், அப்பளம் ஒரு ஐட்டம் நம்ம போட போகிறோம் நாளைக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் ஊற்றியாச்சுங்க, 8 லிட்டரு. நெய்யை பார்த்தீங்களா, நெய் கிருஷ்ணா நெய் 5 கிலோ. புதினா 3 கட்டு. வெங்காயம், பெரிய வெங்காயம் 5 கிலோ. மசாலா பிரித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இஞ்சி 5 கிலோ, பூண்டு 5 கிலோ, சின்ன வெங்காயம் 7 கிலோ, பட்டை 400, ஏலக்காய் 200, கிராம்பு 50, பட்டை கிராம்பு ஏலக்காய் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வந்து மல்லித்தலை இருக்குது, மல்லித்தலை 3 கட்டு. முந்திரி பருப்பு ஒரு 1/4 கிலோ உள்ளே இருக்குது. பச்சை மிளகா 250, எலுமிச்சம்பழம் ஒரு 35 பழம். இப்போ வந்து பால் கிண்டிக்கிட்டு இருக்காருங்க கட்டப்பா. பீர்னிக்கு பால் காய்ச்சுறாரு. அரிசி வந்து 50 கிலோங்க. நம்ம வேலை செய்கிறது வந்து தோட்டம் தாங்க. பாருங்க, மயில் போயிட்டு இருக்கு பாருங்க. மயில் போகுதா, அது வேணால் பார்க்க முடியாது சிட்டிக்குள்ளே. பார்த்தீங்கன்னா தோட்டமாக இருக்கனால அவைலபிளாக இருக்குது. தேசிய பறவை. கறி வந்துருச்சுங்க. அடுப்பு பற்ற வச்சாச்சு பாருங்க, அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ வந்து எண்ணெய், புதினா, பெரிய வெங்காயம் வணங்கிட்டு மட்டன் வந்துருச்சு. வெங்காயம் புதினா பொன்னிறமாக ஆயிடுச்சுங்க. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. 450 கிராம். தக்காளி கொட்டியாச்சுங்க, 5 கிலோ தக்காளி. தக்காளி 5 கிலோ. தக்காளி வணங்கிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம கறியை கொட்டிக்கலாம். என்ன சேனல் 2வது கூட கொட்டிக்கலாங்க கறியை. அவ்வளோதான். 3வது கூட கொட்டியாச்சுங்க. 3 கூட கறி கொட்டியாச்சு. இப்போ வந்து கிண்டி விட்டு மசாலா மேலே போட்டுக்கலாம். நின்று எடுக்க முடியாது. இஞ்சி, மெல்லித்தலை, முந்திரி பருப்பு, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், ஸ்மால் ஆனியன், மிளகாப்பொடி பரப்பி விட்டாச்சுங்க. இப்போ வந்து உப்பு போட்டாச்சு. தயிர் 4 லிட்டர் ஊற்றிக்கலாம்.
புளிஞ்சு விட அப்புறமா ஷூட்டிங் எடுப்போம். தயிர் 4 லிட்டர் ஊற்றியாச்சுங்க. போடுங்க. மூடியை போட்டாச்சுங்க. நல்லா வாயு வரட்டும். அடுத்து கிண்டிக்கலாம். கறி வந்துருச்சு மக்களே. உங்களுக்கு மசாலா கலர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா கறி பஞ்சு போல் வந்துருச்சு. இப்போ வந்து அரிசி ஊற போட்டுடலாம். உலைக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. மொத்தம் 70 லிட்டர் தண்ணி ஊற்றணும். தண்ணி இருக்குல்ல, 3.5 கேன் தண்ணிங்க. 70 லிட்டர் ஊற்றியாச்சு. 3வது கேன் ஊற்றிருக்கோம். கட்டப்பாக்கு பார்த்தீங்கன்னா கரைச்சல் பண்ணுறாரு கட்டப்பா. ஆமாங்க, கேமராவுக்கு மூஞ்சி காட்டினாலே கட்டப்பா ஆன்லவே லைனில் இருக்காரு. இப்போ தண்ணி தின்னுச்சு. வீடியோ பார்த்தாருன்னா தண்ணியே மறந்துடுறாருங்க. தண்ணி ஊற்றியாச்சுங்க. இப்போ மூடியை போட்டாச்சு. விறகு அடியில் நல்லா ஏற்றி விட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கல நம்ம எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கலாம். நம்ம அரிசி எல்லையாச்சுங்க. இனி அரிசியை போட்டுக்கலாம். கட்டப்பா பாருங்க, அரிசி அப்படி வேகமாக கொட்டி கண்ணை மூடுறாரு பாருங்க. இனி நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அங்கிட்ட இழுத்து விட்டா அந்த பக்கம் இழுத்து விட. அங்கிட்டு தான் கொதிக்குது ஓவரா. அங்கே இழுத்தாச்சுங்க. அரிசியில் பக்குவத்தை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்து தம் போட்டுடலாம். தம் ஆயிடுச்சு. இப்போ தம் போட்டுக்கலாம். கடையை தம் போட்டாச்சு. 20 நிமிஷத்தில் தம் உடைச்சிக்கலாம். தம்மு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நெய்யை ஊற்றியாச்சு. நெய்யை ஊற்றினோன்னு இப்போ தம் உடைக்க போகிறோம். சாப்பாடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போதாங்க அந்த பிரியாணியோடைய மனம் அப்படியே அனுப்பிட்டு இருக்கு. ஃபேமிலிக்கு சாப்பாடு எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து ஃபங்க்ஷனுக்காரங்க சாம்பிள் பார்க்குறாங்க. தம்மு உடச்சிட்டு மாமரம் அங்கிட்டு தென்னந்தோப்பு. இப்போ வந்து கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப சூடு இல்லை, அட்டகாசமாக இருக்குது. வந்து சூப்பராக இருக்குது. ரைஸ்லாம் அப்படியே உதிரி உதிரியாக ஒன்று ஒன்று ஒட்டாமல் அருமையாக இருக்குது. பாருங்கள், கறியோட கலரை பாருங்கள், ப்ரௌன் கலராக நல்லா வெந்திருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. ரைஸோட அந்த டெக்ஸ்சர் தான் அல்டிமேட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.